ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு Auraville Health Mix auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான வாய்ப்பு என்ன அப்படின்னா போலீஸ் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போது டிஎன்பிஎஸ்சியில் வந்து நார்மலாக ஒரு குரூப் 4 எழுதுறோம்ல 10th குவாலிஃபிகேஷனில் அதே குவாலிஃபிகேஷன் தான் இந்த போலீஸ் எக்ஸாமுக்கும். இதை பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த்தே நம்ம கையில் 37,000 ரூபா பக்கம் சேலரி வாங்க முடியும். 37,000 ரூபாய் அதெல்லாம் வாங்குறது இருக்கட்டும்ப்பா. ஆனால் இந்த போலீஸ் எக்ஸாம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டனில் நாங்கள் பாஸ் பண்ணாலுமே ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஃபிசிக்கலை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னீங்கன்னா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் எப்போ அப்ளை பண்ணுறது, என்னைக்கு எக்ஸாமு, போஸ்டிங்ஸ் எவ்வளோ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, என்ன குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் என்ன, இதை பற்றிலாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ போலீஸ் எக்ஸாமோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அடுத்தது ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? இப்போ ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து பகுதி 1 அப்படிங்கிறது தமிழ் அப்படிங்கிறது இந்த இடத்துல எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேவா? எலிஜிபிலிட்டி அப்படிங்கும்போது தமிழில் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இப்போ நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 80 கொஸ்டின்ஸ். ஓகேவா? 80 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படின்னு சொல்லி 80 மார்க். இப்போ அது வந்து 1 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லி நடக்கும். இப்போ இந்த எக்ஸாம் வந்து குவாலிஃபையிங் பேப்பர். இந்த தமிழில் நம்ம பாஸ் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஜிகே பேப்பர் திருத்துவாங்க. ஓகேவா? இதில் 2 பேப்பர் தமிழில் குவாலிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்ம 80 மார்க்குக்கு 40%, அதாவது கிட்டத்தட்ட 32 மார்க் நம்ம வாங்கியிருக்கணும். 32 மார்க் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அது குவாலிஃபை அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம பேப்பர் திருத்துவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னா பகுதி 2 அப்படிங்கிறது இந்த இடத்துல முதன்மை எழுத்து தேர்வு. ஏன் அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறது குவாலிஃபைங், இதுதான் மார்க் அப்படிங்கிறது, அதாவது நம்மளுடைய ரேங்க் லிஸ்ட் இந்த மார்க் அடிப்படையில் தான் அமையும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப் தான். பகுதி 1 வந்து பொது அறிவில் வந்து 45 கொஸ்டின்ஸ். ஓகேவா? 45 மார்க்குக்கு 45 கொஸ்டின்ஸ். அடுத்ததாக பகுதி ஆ வந்து உளவியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஃபிசியாலஜி, அதாவது மேக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, இதை உளவியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் வந்து 25 கொஸ்டின்ஸ். இப்போது பொது அறிவில் ஒரு 45 கொஸ்டின், உளவியலில் ஒரு 25 கொஸ்டின், மொத்தமாக 70 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 70 கொஸ்டினுக்கும் டைமிங் எவ்வளோனா 1 hour 20 minutes அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். இப்போ இந்த பேப்பர் தான் நமக்கு முக்கியமான பேப்பர். தமிழ் வந்து குவாலிஃபை ஆகிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பேப்பர் முக்கியமான பேப்பராக இருக்கும். இப்போ இவ்வளோ தான் நம்மளுடைய ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் நம்ம கையில் இருக்குது. இதில் என்னென்ன நம்ம படித்தா கரெக்டாக அக்யூரேட்டாக நம்மளால் அடிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி 2வது ஒன்று இருக்கும் இல்லையா, அதை பற்றி தான் நமக்கு எல்லாமே டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ உடற்தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதில் பகுதி 1 வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இப்போ ரிட்டன் எக்ஸாம் முடிச்சிட்டோம், அதில் குவாலிஃபை ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்து இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போவோம். அதில் ஃபஸ்ட்டு இது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அடுத்து பகுதி 2 வந்து உடற்கூறு அளத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. இப்போது நம்மளுடைய ஹைட் எவ்வளோ இருக்குது, செஸ்ட் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லக்கூடியது. இப்போ இது கம்யூனிட்டி வைஸாக பிரிச்சிருக்காங்க. அதாவது ஓசி, பிசி, எம்பிசி இவங்களுக்கு எல்லாமே மென்னாக இருந்தாங்கன்னா 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், விமனாக இருந்தாங்கன்னா 159 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுவே எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்க அப்படின்னா மென்னாக இருந்தாங்கன்னா 167 சென்டிமீட்டர் இருக்கணும், இதுவே விமனாக இருந்தாங்கன்னா 157 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹைட்டில் நம்ம குவாலிஃபை ஆனோம்னா அடுத்த ஸ்டேஜ் செஸ்ட்டு அப்படிங்கும்போது இது மென்ஸுக்கு மட்டும்தான். நார்மலாக 81 சென்டிமீட்டர் இருக்கணும் செஸ்ட்டு. இதுவே விரிந்த நிலையில் அப்படின்னு சொல்லுவோம்ல, எக்ஸ்பேண்ட் லெவல். ஸோ இந்த இது வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ செஸ்டோட லெவல் இவ்வளோ தான் இருக்கணும். இவ்வளோ இருந்தால் மட்டும்தான் குவாலிஃபை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டேஜ் வந்து பகுதி 3 வந்து உடற் உறுதி தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு ரன்னிங் டெஸ்ட் வைப்பாங்க. ஓகேவா? ஓட்டப்பந்தயம் ஓடுற மாதிரி ஓட வைப்பாங்க. ஆண்களுக்கு 1500 மீட்டர், கிட்டத்தட்ட 7 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா 400 மீட்டர் வந்து 2.5 நிமிஷத்துக்குள்ளே ஓடி கடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து உடற் உறுதி தேர்வு. அதை முடித்ததுக்கப்புறமா பகுதி 4 அப்படிங்கிறது உடற் திறன் போட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நமக்கு 3 போட்டி கொடுத்துருவாங்க. இந்த ஸ்டாரில் வாங்குவோம் இல்லையா, ஒரு ஸ்டார் வாங்கினோம் அப்படின்னா இவ்வளோ மார்க், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல. இப்போ இத்தனை ஸ்டார் வாங்கினோம் அப்படின்னா நம்ம ஓரளவு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்டாருக்கான விஷயம் எல்லாமே இந்த உடற்திறன் போட்டி அப்படிங்கிறதுல தான் வரும். இதில் வந்து டோட்டலாக 24 மார்க், மொத்தம் எத்தனை மார்க்கு, 24 மார்க்கு. இதில் வந்து ஒரு ஸ்டாருக்கு 4 மார்க் அப்படின்னு சொல்லி அதிகபட்சமாக 2 ஸ்டார், ஒரு போட்டியில் நம்ம வின் பண்ணோம், கரெக்டான ஒரு விஷயத்தில் வின் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 ஸ்டார் அப்படிங்கிறது கொடுப்பாங்க 8 மார்க்குக்கு. இப்போது எத்தனை போட்டி நடக்கும் அப்படின்னா 3 போட்டி மொத்தமாக நடக்கும். இப்போ கண்டிப்பாக 3 போட்டியிலுமே நம்ம கலந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா கயிறு ஏறுதல், நம்ம கயிறு ஏறுதல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ கயிறு அப்படிங்கும்போது வெறும் கையை யூஸ் பண்ணி மட்டும்தான் ஏறணும், கால், உடம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி பண்ணோம் அப்படின்னா ஃபவுலு. ஸோ கயிறு ஏறும்போது நம்ம கையை யூஸ் பண்ணி மட்டும்தான் ஏறணும். இப்போ கயிறு ஏறது வந்து 6 மீட்டர் நம்ம ஏறிட்டோம் அப்படின்னா 2 ஸ்டார் நமக்கு கிடச்சிரும். அதுக்கு கம்மியாக ஏற அதுக்கான ஸ்டார் அப்படிங்கிறது குறையும். அடுத்து தாண்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் ரெண்டுமே இருக்குது. இதில் லாங் ஜம்ப் நம்ம தாண்டுறோம் அப்படின்னா 4.5 மீட்டர்,
அப்படின்னு சொல்லி தாண்டினோம் அப்படின்னா நமக்கு 2 ஸ்டார் கிடைக்கும், அதாவது 8 மார்க் கிடைக்கும். இதுவே ஹை ஜம்ப் தாண்டணும் அப்படின்னா 1.4 மீட்டர் தாண்டணும் அப்படின்னா அதுக்கு 2 ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம கம்மியாக தாண்டணும் அப்படின்னா 1 ஸ்டார், இந்த மாதிரி ஸ்டாரே கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அடுத்ததாக ஓட்டப்பந்தயம். முன்ன வந்து நமக்கு உடல் உறுதி தேர்வு அப்படின்னு சொல்லி அந்த 1500 மீட்டர் இந்த மாதிரிலாம் ஓட வச்சாங்க. இது வந்து கரெக்டாக ஸ்டார் வேல்யூ இருக்குது. ஓட்டப்பந்தயம் வந்து 100 மீட்டர். இந்த 100 மீட்டரை 13.5 செகண்ட்குள்ளே நம்ம கடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது 400 மீட்டர் ஓடணும். 400 மீட்டர் வந்து நம்ம 70 செகண்ட்குள்ளே ஓடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஓட்டப்பந்தயத்தில் இந்த டைம்குள்ளே நம்ம கரெக்டாக ஓடிட்டோம் அப்படின்னா 2 ஸ்டார் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும், 8 பாயிண்ட் அப்படிங்கிறது கிடச்சிரும். இதில் ஆண்களுக்கு வந்து கயிறு எறிதல், தாண்டுதலில் வந்து லாங் ஜம்ப்பு, ஹைட் ஜம்ப்பு, இந்த இது ஓட்டப்பந்தயத்தில் வந்து 100 மீட்டர் 400 மீட்டர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அடுத்து பெண்களுக்கான 3 போட்டி என்ன அப்படின்னா நீளம் தாண்டுதல். நீளம் தாண்டுதலில் வந்து அவங்க 3.75 மீட்டர் தாண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி தாண்டிட்டாங்கன்னா 2 ஸ்டார் அப்படிங்கிறது கிடச்சிரும். அடுத்து எரிதலில் வந்து குண்டு எறிதல் ஒன்று இருக்குது, பந்து எறிதல் ஒன்று இருக்குது. இப்போ குண்டு எறிதலில் வந்து 5.5 மீட்டர் அவங்க இது பண்ணியிருக்கணும், ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 ஸ்டார் அப்படிங்கிறது கிடச்சிரும், 8 பாயிண்ட் கிடச்சிரும். அடுத்ததாக பந்து எறிதலில் வந்து 24 மீட்டர் அவங்க எரிஞ்சாங்க அப்படின்னா 2 ஸ்டார் அப்படிங்கிறது கிடச்சிரும். அடுத்தது ஓட்டப்பந்தயம் வந்து விமன்ஸ்க்கு 100 மீட்டர் இருக்குது, 200 மீட்டர் இருக்குது. 100 மீட்டரில் வந்து 15.5 செகண்ட்குள்ளே அவங்க கடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவே 200 மீட்டர் அப்படிங்கிறது அவங்க 33 செகண்ட்குள்ளே ஓடிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஸ்டார் கிடச்சிரும். ஆண்களுக்கு வந்து அந்த 3 போட்டி மாதிரி, பெண்களுக்கு வந்து நீளம் தாண்டுதல், எறிதல், ஓட்டம். ஸோ இந்த 3 போட்டி அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம்ல, அப்போ டெய்லியுமே ஷெடியூல் போட்டு இதுக்கான டைமை நம்ம ஒதுக்கணும் அப்படின்னா ஃபிசிக்கலி நம்ம குவாலிஃபையாக இருக்க முடியும். இப்போ ரிட்டன் எக்ஸாமில் 70 மார்க், அதாவது குவாலிஃபைங் பேப்பர் தமிழ், அது இல்லாமல் ஜிகே பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் 70 மார்க் அப்படிங்கிறது தான் நமக்கு ரேங்க் லிஸ்ட்டில் வரும். அந்த 70 அது போக உடற்தகுதியில் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து நமக்கு 24 மார்க் அப்படிங்கிறது இருக்குது. இதை தாண்டி சிறப்பு மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அப்படின்னு சொல்லி 6 மார்க் இருக்குது. டோட்டலாக வந்து 100 மார்க் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த 100 மார்க்குக்கு 90க்கு மேலே நம்மளால் எடுக்க முடிஞ்சது அப்படின்னா நல்ல போஸ்ட்டில் நம்மளால் குவாலிஃபை ஆக முடியும். ஸோ போன வருஷத்துக்கான ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது 90 மதிப்பெண்ணுக்கு மேலே தான், அதாவது ஓசிலேயே 90 மதிப்பெண்ணுக்கு மேலே தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ 90க்கு மேலே நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நல்ல போஸ்ட்டில் குவாலிஃபை ஆகிடலாம். இந்த பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3644 போஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இதில் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு வந்து 2833 போஸ்ட்டு. அடுத்ததாக வந்து ஃபயர்மேனில் வந்து 631 போஸ்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஜெயில் வார்டர் அப்படின்னு சொல்லி போஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து 180 போஸ்ட் அப்படின்னு சொல்லி டோட்டலாக 3644 போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருக்கிறாங்க. ட்ரைபல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே போடக்கூடிய போஸ்டிங்ஸ் என்ன போடாதனால +21 அப்படின்னு சொல்லி ட்ரைபல்ஸ்க்கு மட்டும் தனியாக அதோட சேர்த்து 21 போஸ்ட் தனியாக ஒதுக்கியிருக்காங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து வர செப்டம்பர் 21 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கூலில் போயிட்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்குவோம், தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தோம் அப்படின்னா 20% அப்படிங்கிறது ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்குவோம், அதுக்கும் டைம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹைட்டு, செஸ்ட்டு இதெல்லாம் அளந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்குவோம், டாக்டர்கிட்ட போய் கையெழுத்து வாங்குவோம். இதுவுமே நம்ம வாங்கி வச்சுக்கணும், எக்ஸாம் முன்னாடியே வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே வாங்கிட்டு தான் நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செப்டம்பர் 21 அப்ளை பண்ணிடுங்க. இதெல்லாம் மறக்காமல் வாங்கி வச்சுருங்க. அடுத்து எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 9 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நவம்பர் 9 அப்படின்னா இப்போ பார்த்தோம்னா ஒரு 2 மாதம் அப்படிங்கிறது டைம் இருக்குது. இந்த 2 மாதத்துக்குள்ளே நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அடிக்க முடியும். ஃபிசிக்கலும் சேர்த்து நம்ம இப்போயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சேலரி அப்படிங்கும்போது 18,200 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 67,100 அப்படிங்கிறது அந்த ரிட்டையர் ஆகும்ல, ஸோ அந்த பீரியடுக்கான சேலரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய அலவன்ஸு அதெல்லாம் சேர்த்து இப்போ கான்ஸ்டபிள் நம்ம சென்னை வட்டார பகுதியில் கான்ஸ்டபிள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பிடிமானெலாம் போயிட்டு 37,000 ரூபா நம்ம கையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது போக இப்போ ஃபயர் சர்வீஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ சென்னையோட வட்டாரம் நம்ம எடுக்கிறோம்னா பிடிமானெலாம் போக 30,000 ரூபா நம்ம கையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜெயில் வார்டருக்கும் அந்த மாதிரி தான். ஸோ இந்த சேலரி அப்படிங்கிறது அலவன்ஸ், சேலரிங்கிறது கம்மியாக இருந்தாலுமே அலவன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. கல்வி தகுதி வந்து முன்னாடியே நான் சொன்ன மாதிரி 10ஆம் வகுப்பு தரம் தான். ஸோ 10th குவாலிஃபிகேஷனில் தான். இப்போ குரூப் 4லாம் படித்தோம் அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. ஆனால் அவுட் ஆஃப் த சோர்ஸ் நிறைய விஷயத்துலேருந்து கொஸ்டின் பேப்பர்லாம் எடுக்கிறதா சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து முழுக்க நாங்கள் 10th தரத்துலேருந்து மட்டும்தான், ஸ்கூல் புக்ஸ்லேருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களே போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். பிஎஸ்சிஎம்க்கு வந்து முன்னே ரிசர்வேஷன் 20% கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ போலீஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 10% ரிசர்வேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு. அதே மாதிரியே தான் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு, டெஸ்டிடியூட் விடோ இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ரிசர்வேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக போலீஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது. மினிமம் வந்து 18 குவாலிஃபையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒவ்வொரு கம்யூனிட்டியை பொறுத்தும் ஏஜ் லிமிட், அதிகபட்ச ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ ஓசியை பொறுத்த வரைக்கும்
18 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பிசி எம்பிசியாக இருந்தாங்க அப்படின்னா 18லேருந்து 28 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே எஸ்சி எஸ்டி தேர்ட் ஜெண்டராக இருந்தாங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 31 வயசு. அதே மாதிரியா விடோவாக இருந்தாங்க, டிஸ்ட்ரிக்டிவ் விடோவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க 37 வயசு வரைக்கும், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 47 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ சிலபஸ் பார்த்துட்டு சிலபஸ்லேருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ சிலபஸ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு தமிழ் தகுதி தேர்வு. தகுதி தேர்வு வந்து முன்னாடியே நான் சொன்ன மாதிரி 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம குறைஞ்சபட்சம் 40% அப்படின்னு சொல்லி 32 மார்க் நம்ம கண்டிப்பாக எடுத்தாகணும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படின்னு சொல்லி 32 மார்க் நம்ம எடுத்தாகணும். இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தின்படி 10th குவாலிஃபிகேஷன் படி அந்த பாடப்புத்தகத்திலிருந்து தான் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ 10th வரைக்கும் நம்ம படித்தோம்னாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. நமக்கு குரூப் 4க்கு முன்னாடி இருந்தது இல்லையா, இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தொண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சிலபஸ் மாதிரியே தான் இதுவும். இப்போ இலக்கணம் அப்படிங்கும்போது இந்த பகுதியெல்லாம் நம்ம படித்தோம் அப்படின்னா ஓகே. அடுத்து இலக்கியம் வந்து திருக்குறள், தொல்காப்பியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம படிக்கணும். 6வதுலேருந்து 10th வரைக்கும் படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து தமிழ் அறிஞர்களும் தொண்டும் அப்படிங்கிற பகுதியும் 6வதுலேருந்து 10th நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. ஸோ தமிழ் அப்படிங்கிறது குவாலிஃபைங் பேப்பர் தான். ஸோ 32 மார்க் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஓகே தான். ஸோ இதுக்கு மேஜர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட நம்ம ஜிகே போர்ஷனுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு குவாலிஃபைங் பேப்பர் தான் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஓகே. அடுத்ததா ஜிகே போர்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா ரேங்கை தீர்மானிக்கக்கூடியது இந்த 70 மார்க் தான். 70 கொஸ்டின் இருக்குது, ஒரு கொஸ்டின் 1 மார்க், 70 மார்க். இப்போ ஜிகே பொறுத்த வரைக்கும் நமக்கு பகுதி ஆ அப்படிங்கிறது பொது அறிவில் வந்து 45 கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தேன். இதில் வந்து 10th வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பாட புத்தகத்திலிருந்து தான் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பொது அறிவியல் ஃபஸ்ட்டு இருக்குது. பொது அறிவியலை பொறுத்த வரைக்கும் இயற்பியல், வேதியியல், உயிரியல், சூழ்நிலையியல், உணவு மற்றும் ஊட்டச்சத்தியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மட்டும் நம்ம 10th வரைக்கும் 6வதுலேருந்து 10th வரைக்கும் நம்ம படித்தோம்னா ஓகே. சயின்ஸ் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும். பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சயின்ஸு, மேக்ஸ் இதெல்லாம் இந்த கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்து சமூக அறிவியல் வந்து ஹிஸ்ட்ரி, எக்கானமி, ஜியாகிரஃபி, பாலிட்டி இந்த 4 போர்ஷன்ஸ் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவுமே நம்ம ஸ்கூல் புக் படித்தோம்னாவே போதும். 6வதுலேருந்து 10வது வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் படித்தோம் அப்படின்னா போதும். அடுத்து பொது அறிவு, நடப்பு நிகழ்வு, கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணோம்னாவே போதும். கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளால் அடிக்க முடியும். ஸ்டாட்டிக் ஜிகே போர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் தனியாக நம்ம ரெஃபர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் ரெஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம். அடுத்தது உளவியல் பகுதி ஆளை வந்து உளவியல் பகுதி, அதாவது ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து இப்போ மேக்ஸு, ரீசனிங், தமிழ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். லாங்குவேஜ் நமக்கு தெரியுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தமிழ் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து தமிழ் தொடர்பான விஷயங்கள், கம்யூனிகேஷன் ஸ்கில்க்கு வந்து தமிழ் மொழியை சிறப்பாக கையாளும் திறன் அதை பற்றி கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மேக்ஸில் வந்து நியூமெரிக்கல் அனாலிசிஸ், எண்ணியல் திறன் தொடர்பான விஷயங்கள்லாம் இருக்கும். இதுக்குமே 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் புக்ஸில் நம்ம சால்வ் பண்ணோம்னாவே ஓகே தான். இப்போ மேக்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணுற தமிழ்லேயே பண்ணுறோம் அப்படின்னா இதுக்குன்னு ஸ்டாண்டர்டான புக் இருக்குது, அதையுமே நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ரீசனிங் ரிலேட்டான கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே. இதுவும் இங்கிலீஷில் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆஸ் யூஸ்வலாக படிக்கக்கூடிய ஆர்எஸ் அகர்வால் புக்கு, அது ரீசனிங் புக்கே நமக்கு போதுமானது. அதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். டிஎன்பிசி படித்தவங்களாம் ஆல்ரெடி மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். ஸோ அதை நம்ம ரிவிஷன் பண்ணோம்னாவே இந்த மேக்ஸ் நம்மளால் அடிக்க முடியும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம், எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நம்ம படித்தோம்னாலுமே 3 முக்கியமான விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒன்று சிலபஸ், இன்னொன்று ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இன்னொன்று அதை படிக்கிறதுக்கான ரிசோர்ஸ். இந்த 3ஐயுமே நம்ம ரெஃபர் பண்ணி படித்தோம் அப்படின்னா அக்யூரேட்டாக நம்மளால் அடிக்க முடியும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளால் படிக்க முடியும். இந்த 2 மாதத்துக்குள்ளே இதை படித்தோம் அப்படின்னாலே ஓகே தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை திரும்ப எடுத்து பாருங்கள். அது மூலிமா நிறைய ஐடியா கிடைக்கும். முக்கியமான போர்ஷன்ஸ் எதுலேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ரெஃபர் பண்ணி அந்த போர்ஷன்ஸ் மட்டும் நம்ம படித்தோம்னாலுமே இதில் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட் இருக்குது இல்லையா, அதில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து 250 ரூபா நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதை கொடுத்து நம்ம கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணிக்கணும். இந்த ஹைட்டு, வெயிட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி விஷயம், அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் டெஸ்ட் ரிலேட்டடாக டாக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருப்போம்ல, அது எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இது எல்லாமே மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறது செப்டம்பர் 21, மறந்துடாதீங்க. நான் வந்து மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ, போலீஸ் எக்ஸாம்லாம் எழுத எனக்கு விருப்பமும் இல்லை, போஸ்டிங்கே கிடைச்சாலும் எனக்கு போகிறதுக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னாலுமே இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுங்க. ஏன் அப்படின்னா எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படித்தாலுமே அந்த எக்ஸாம் வந்து உடனே வந்துடாது. இப்போது வருஷம் தான் வரும். நம்ம அது தொடர்ந்து படிச்சுக்கிட்டு தான் இருப்போம். இப்போ இந்த மாதிரி போயிட்டு ஒரு எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும் அப்படின்னா நமக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஹாலில் போயிட்டு நம்ம உட்காரோம், அந்த டைமுக்குள்ளே நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறோமா, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த போலீஸ் எக்ஸாம் மட்டும் இல்லை, எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்தாலுமே நம்ம போயிட்டு எழுதி பார்த்தோம்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்ன அங்கே தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம கெயின் பண்ண முடியும். அந்த தப்பை நம்ம படிக்கக்கூடிய எக்ஸாமுக்கு
இருக்குது. இப்போ குரூப் 4 படிக்கிறோம் அப்படின்னா அதில் கூட அந்த மிஸ்டேக்கை நம்ம பண்ணாத அளவுக்கு நம்மளால் திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதே மாதிரியே வேறு என்ன எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அதை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ. இதையும் செஞ்சிரு, இது உன்னோட வாழ்க்கடா. தைரியமா போய் போலீஸ் ஆயிட்டு வா.